சொல்லுங்க, பட்டிமன்ற தலைப்புக்குன்னு ஒரு ஓப்பனிங் ரெடி பண்ணுவோம்ல, உங்க ஓப்பனிங் என்ன சொல்லுங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழிலே அழுபோசை கேட்க வேண்டும், ஓடையிலே சலசலத்து ஓடும் போதும் ஒன் தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும், என்னை ஈன்றெடுத்த தமிழ் அன்னைக்கும் என்னை ஈன்ற அன்னைக்கும் வணக்கம் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்மன் இருந்தான், கவிகால மேகமனும் வம்மன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், அரசியல் சீதனமாய் புளிச்சோட நாடு இருந்த புகழ்ந்து அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நப்பசலி ஒக்கூர் மாசாத்தி ஒன்றாத்தான், சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிர் நீத்த பல்லவனாம் நம்பி பாட்டெடுத்தவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேர் மொத்தமாக திரண்டு வந்து யாப்பிலா பாடலிலும் யாதரும் கவிதை எனும் மாப்பலா போலினை மடியில் வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் என் அன்னை தமிழுக்கும் தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரை மண்ணையும் வணங்கி என் பட்டிமன்ற உரையை இனிதே தொடங்குகின்றேன். சூப்பர். சேர சோழ பாண்டியன் என மூவர் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் வளர்ந்து கருத்தால் முதிர்ந்த கானமாய் இருந்த ஞானமாய் சுரந்து வானமாய் வளர்ந்து தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வத்தமிழுக்கு அடித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நுகிலோடும் முட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் உங்கள் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா கால நெறிகளும் மாறி நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு